இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். உலகமயமாக்கலை சரியா புரிஞ்சுக்கிட்டவர் அவர். தன்னுடைய இசையில் நான் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு. ரகுமன் வளர்ந்த காலத்துல பாப் மியூசிக்கினுடைய ஒரு உச்சத்துல இருந்தது. உலகமே மயங்கிட்டு இருந்தது. ரகுமன் சார் பாப் கல்ச்சரை இங்க கொண்டு வரார். ஆனால் அவருடைய டியூன் ஃபார்மேஷன், டியூன் கம்போசிஷன் எல்லாமே இந்தியனைஸ்டா தான் இருக்கும் இது வரைக்கும். காதோடு தான் நான் பாடுவேன்னு கேட்டேன், எனக்கு அழுகாட்சி வரும். வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளை தான் வாழி சொல்றாருன்னு உண்மைதான். என்ன இன்னும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்குங்க ஐயா. நல்ல தொந்தரவு தான், தூங்க விடாம செய்யறது. விழிச்சுக்கோ விழிச்சுக்கோ, தமிழ் வெறும் மொழி இல்ல, அது ஒரு உணர்வு அப்படிங்கிறத அவரோட ஒவ்வொரு பாடலையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. பாடல் படத்துக்கானது, ஒரு ஸ்கிரீன் பிளேவை வலுப்படுத்துறதுக்கு பாடல்கள் இருந்ததுங்க. இப்போ அதெல்லாம் பின்தள்ளப்பட்டு பாடல் அப்படிங்கிறதுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு டோக்கன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நின்று. ரகுமன் சார் பெரும்பாலும் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிக்கிற மாதிரி அவர் ஹிந்தி வார்த்தைகள் போட்டு கொடுப்பாரு. ஜிப்ரான் அப்படியே. ஆமா, என்தாரா என்தாரா பாட்டுகள்லாம் வந்து தில் தேரா தில் மேரா தடுகா அது இருந்தது. பாடலுக்கு வந்து அந்த இறைவனுங்கிற சொல் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அவர் வேண்டாம், அவர் அந்த இஸ்லாத்தை தழுவின பிறகு இறைவனுக்கு இணை வைக்கிறது இல்லை இல்லையா. மனிதரோட கோட்பாடு சாங் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இருக்கு. 3S இருக்கு அவர்கிட்ட. அது நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். சிம்பிள், சிங்கபிள் அண்ட் சென்சிபிள். இன்னைக்கு தமிழ்ல வர பாடல் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இல்லையா உங்களுக்குலாம்? என்ன ஆசை, பாடலாசிரியர் கவிஞர் வந்து டியூனை கொடுத்தா என்ன வார்த்தை வேணா போடலாம் அப்படின்னா எனக்கும் அந்த வார்த்தை இருக்குங்க ஐயா. அந்த உலகமயமாக்கல், குளோபலைசேஷன் அப்படிங்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேங்க. அதை சரியா செய்தவர் மீண்டும் ஏ ரகுமான். உலகமயமாக்கலை சரியா புரிஞ்சுக்கிட்டவர் அவர். தன்னுடைய இசையில் நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டமா நம்ம மாறிட்டு வரங்க ஐயா. அதுக்கு ஒரு பேரு நம்ம வைப்போம், போஸ்ட் மாடர்ன். இப்போ போஸ்ட் மாடர்ன் பீரியட் இருக்கு இல்லையா. இந்த காலத்துக்கான இசைன்னு ஒன்று உருவாக்கி வருது. எப்படி பாப் வந்ததோ, எப்படி ப்ளூஸ் அண்ட் ஜாஸ் வந்தது, ராக் அண்ட் ரோல் இந்த உலகம் முழுக்க வந்து அது எல்லாமே இங்கேயும் வந்ததோ, அதே மாதிரி இன்னைக்கு போஸ்ட் மாடர்ன் இசைன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா அந்த ஒழுங்கில் இருந்து விலகி இருப்பது அப்படின்னு அவங்க ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. இசையில மட்டும் இல்லை, இலக்கியத்திலும் அது உண்டு, நம்முடைய வாழ்க்கை முறையிலும் அது உண்டு, கட்டிடங்களிலும் உண்டு, ஓவியங்களிலும் உண்டு. ஒழுங்கற்று இருக்கிறதுல ஒரு ஒழுங்கை காண்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு அவங்க வராங்க. இப்போ இந்த அந்த 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 ஒன்று இசைத்துறையிலையும் நுழையுது, உலக இசையில. ரகுமன் வளர்ந்த காலத்துல பாப் மியூசிக்கினுடைய ஒரு உச்சத்துல இருந்தது. உலகமே மயங்கிட்டு இருந்தது. ரகுமன் சார் பாப் கல்ச்சரை இங்க கொண்டு வரார். ஆனால் அவருடைய டியூன் ஃபார்மேஷன், டியூன் கம்போசிஷன் எல்லாமே இந்தியனைஸ்டா தான் இருக்கும் இது வரைக்கும். அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த மெட்டை மட்டும் கேட்டோம்னா அழகான ஒரு இந்திய நம்ம ரீஜனலோட ஒரு ராகம் அது இருக்கும். அது எல்லாமே இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அவை புரியாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஃப்ரேஸ்ல ஒரு இந்தியனைஸ்ட் இருக்கும் ரகுமனோட எல்லா ஃப்ரேசஸ்லையும். ஊர்வசி ஊர்வசி அதுனா கூட அதில் ஒரு தமிழ், ஒரு இந்திய இசை. அந்த காலத்துல நிறைய பாடல்கள் வந்து கேள்வியா வரும், இவ கேள்விக்கு பாவம் பதில் சொல்லுவோம், பரிசோதனை முயற்சி நிறைய இருக்குங்க. எத்தனையோ அத்திக்காய் அலக்காயின்னு அப்படியே ஒரே காய்னே போகும். ஆனா அதுல அர்த்தம் இருக்கும். இப்போ வந்து நிறைய உங்களை மாதிரி நிறைய கவிஞர்கள் இருக்காங்க, நல்ல சிந்தனை இருக்கு. நீங்களே காத்தோடு தூத்தல் போன போராளேன்னு ஒரு வார்த்தை போட்டீங்க. நான் ஆடிப்பேட்டேன் கேட்டு, யார் அந்த கவிஞர்ன்ட்டு. அப்பதான் உடனே பார்த்தேன் யாரு இவரு அப்படின்ட்டு. நானுமே சில பாடல்களை எழுத மாட்டேன்னு என்னுடைய ஒரு நோக்கமாகவே நான் வச்சிருக்கேன். அதனால அந்த மாதிரி பாடல் என்கிட்ட வரவும் மாட்டாங்க. எனக்கு அந்த பாடலுங்கிறது ஒரு பர்பஸ் அதில் இருக்கணும். பாடலுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு, அதுக்கு ஒரு உயிர் இருக்கு. நான் ஒரு டியூனையே வந்து அந்த மியூசிக் டைரக்டரோடைய ஒரு எமோஷனை தான் சார் பார்க்குறேன். அது வெறுமனே ஒரு டியூனை நான் பார்க்கல. சரி, அது வியாபாரத்தோடு சேரும்போது சில இடங்கள் அது சிக்கி மாட்டிக்குது. அதே மாதிரி இந்த உலகமயமாக்கல தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு தன்மையும் உண்டு. இன்னொன்று, உலக இசை நிறைய கேட்க என்ன ஆகுதுன்னாங்க ஐயா, ஒரு அரபிக் பாட்டு ஒன்று கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துக்காட்டு ஒரு இசையமைப்பாளர் அரேபிய இசை கேட்குறாரு, அதை அப்படியே தமிழ் படுத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த அரேபிய இசை நம்ம தமிழ் படுத்தினாலுமே அந்த மொழி குடும்பம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓசை வேற. சொற்களிலும் அந்த ஓசை வேண்டும்னு அவங்க எதிர்பார்க்கும் போது இந்திய அல்லது திராவிட மொழி குடும்பத்துக்குன்னு ஒரு ஓசை இருக்கு. இந்த ஓசை தான் இங்கே செல்லுபடி ஆகும். ஆனால் அரேபிய இசை இங்கே இறக்குமதி பண்ணும்போது அதே ஒளி எனக்கு வேணுங்கும் போது என்ன ஆகுதுன்னா, தமிழுங்கிற சொற்களே தேவையில்லை, மெலிவி இலிவி மெலிவி எப்படி ஒன்று போடு அப்படின்னு ஆயிடுது. அந்த ஒரு சிக்கலும் இங்கே இருக்கு. ஆனால் இந்திய இசைக்குள்ள நாம அழகா செஞ்சு அதை உலகத்தரத்துக்கு கொண்டு போறதுன்னு தமிழ்ல நல்ல வார்த்தையே இல்லாத மாதிரிலாம் ஆயிடுச்சு. அந்த ஒரு சிக்கல் இருக்குங்க. நம்ம ஒரு அரேபிய இசை இங்கே கொண்டு வரணும், அல்லது ஒரு ஸ்பானிஷ் இன்ஸ்பிரேஷன்ல ஒரு டியூன் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த மொழி குடும்பத்தினுடைய ஒளியே வேற, அந்த ஒளி வேற. ஆமா, அந்த ஒளியோட
நம்ம எழுதினாதான் அவங்க நினைக்கிற அந்த மியூசிக் இங்கே வருங்கிற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. ம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மொழி ரெண்டாம் பட்சம் ஆயிடுது. எனக்கு அந்த ஸ்பானிஷ் ஒளி மாதிரியே எனக்கு வேண்டும் அப்படிங்கிறாங்க. அந்த ஒளி நம்ம தமிழ் இல்லைங்கும் போது ஏதாவது ஒரு ஒளியை போட்டுடலாம், நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் இது உலகத்துக்கு இருக்கிற சரி, இந்த மாதிரி நிறைய ஒரு 10-15 கவிஞர்கள் மேலே பாப்புலராக தெரிஞ்சிட்டு இருக்காங்களே, இவங்கெல்லாம் வந்து இதே மாதிரி தான் போவாங்களா அல்லது காலம் மாறும். காலம் மாறும். இன்றைக்குமே தர்மம் வெல்லுங்கிறது எப்படி எவ்வளோ தூரம் உண்மையோ அதே மாதிரி மேலான ஒன்றும் வெல்லும். மேலான ஒன்றுங்கிறது அந்த நீரோட்டம் போல இருக்கிறது தாங்க. அதை உடச்சி பிச்சு ஒழியறது இல்லை. இது மாறும். எத்தனையோ மாறி மாறி வந்திருக்கு. இதுவும் கடந்து போகுங்கிறது அதுதான். நல்லவர்கள் திரும்பி வரும் தமிழுக்கு. நிச்சயமா வந்துகிட்டே இருக்கு. இப்போ நீங்க 5 வண்ண பூவை எடுத்தோன்னு கேட்கறதுக்கு என்ன காரணங்க ஐயா? 5 வண்ண பூவையில ஆமா ஒரு உயிர் இருக்கு இல்லைங்களா? உயிர் இருக்கு. ஆமா, அது காலத்தை தாண்டி நிற்கும். இல்ல, நமக்கு அந்த வரிகள் கேட்கும்போது பிஞ்சு விரல் எங்கேங்கிறீங்க, கொஞ்சம் குரல் இங்கேங்கிறீங்க. ஆமா, ஆடா என்னடா, அது சிம்பிள் வார்த்தை தான். நான் இங்க இருக்கேன், உன் பிஞ்சு விரல் எங்கன்னு இருக்கிறீங்க. அது மாறும் ஐயா. கண்ணதாசன் ஐயா ஒரு பீரியட்லயுமே நிறைய அந்த மாதிரி வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய வந்திருந்தாலும் இல்லைங்க. ஆனா அவர் அந்த தப்பு பண்ணல. அதான் அந்த உலக மக்களை புரிந்து கொண்டவர்கள் முன்னோடி எம்எஸ்வி அவர்கள். எத்தனை வகையான மேற்கத்திய இசையை அவர் முயற்சி பண்ணி பார்த்துருக்காரு தமிழ்ல. ஆமா, அந்த மெட்டுக்குள்ளேயும் அந்த சொற்களுக்குள்ளேயும் தமிழ் அப்படியே குடியிருக்கும், அல்லது இந்திய இசை குடியிருக்கும். இன்னைக்கு உட்காந்துட்டு காதோடு தான் நான் பாடுவேன்னு கேட்டால் எனக்கு அழுகாட்சி வரும். வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளை தான் வாழி சொல்றாருன்னா உண்மைதான். அந்த மெட்டுக்குள்ள இந்திய தன்மை, இந்த நம்ம ரத்தத்துல ஓடுற ராகம் இல்லைன்னா அந்த பாட்டு நிற்காது. அதுக்கான உடலை நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். நீங்களே சொல்லியிருக்கீங்களே, ஏழை என்றால் அதில் ஒரு வித அமைதி. ஆமா, அதுதான் என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சுன்னு கண்ணதாசன் வரிகளை சொல்லியிருக்கீங்களே. ஆமாங்க ஐயா. என்ன இன்னும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்குங்க ஐயா. நல்ல தொந்தரவு தான் அது. இல்லை தூங்க விடாம செய்யறது. வெளிச்சிக்கோ தமிழ் வெறும் மொழி இல்லை, அது ஒரு உணர்வு அப்படிங்கிறத அவரோட ஒவ்வொரு பாடலையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இல்லை, அப்படிதான் இருக்கணும் கவிதை வரிகள். கவிதை வரிகள் கேட்கறவன வெறியேற்றக்கூடாதுல்ல. ஆமா, இந்த எடுத்துக்காட்டுக்கு அந்த என்மேல் விழுந்த மலைத்துளின்னு ஒரு பாடல். அப்படி கவிதை அது மெட்டுக்கு எழுதுனாங்கன்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. அந்த மெட்டுக்குள்ள பாருங்க ஒரு இந்திய இசை, ஒரு இந்திய ஜீவன் குடியிருக்கு. அதை உள்வாங்கி கொண்டு வைரம் சார் வந்து எழுதுறாரு. அழகான ஒரு கவிதை. நம்ம ரத்தத்திலேயே ஊறி போன எங்கேயோ ஆழத்துல இருக்கக்கூடிய இசை தாங்க நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கு. அந்த இசையை அடிச்சுட்டு இன்னொரு இசை நம்ம எங்கேருந்து இறக்குனாலும் நம்மளோட உயிரே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். அப்படியான காலகட்டம் தான் எனக்கு வந்துகிட்டு இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. ஆமா, ஒரு 100 கசாமுசான இறைச்சல் வந்து போனாலுமே இந்த அத்தனை இறைச்சலையும் மீறி ஒரு பெரும் மௌனம் வந்து நின்று நீ போன்றும். எனக்கு ஒரு கவிஞர் சொன்னாரு, இவங்களுடைய இறைச்சல் இசையில நான் எப்படி இந்த கவித்துவமான வரிகளை கொடுக்கறது, எது காரணம் எது காரியம், இவங்க அது மாதிரி இறைச்சல் கொடுக்கறதுனால இவங்க இந்த மாதிரிலாம் எழுதுறாங்களா, இவங்க இந்த மாதிரி எழுத ஆளுங்கன்னு தெரிஞ்சு அவங்க எங்க இப்போ மெட்டும் வரிகளுமே கூட தொடர்பு இல்லைங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியாபாரம் தான். இப்போ முழுக்க முழுக்க பாடலுங்கிறது ஒரு வியாபாரத்துக்கான ஒன்றும் ஆகிப்போச்சு. எம்எஸ்வி ஐயா காலத்தில், இளையராஜா ஐயா காலத்தில், ரகுமனோட நிறைய காலங்கள்லையுமே பாடல் படத்துக்கானது. ஒரு ஸ்க்ரீன் பிளேவை வலுப்படுத்துறதுக்கு பாடல்கள்னு இருந்ததுங்க. அதனால அந்த கதாபாத்திரத்தையோ அந்த சூழலையோ நம்ம வந்து மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணுங்கிறதுக்கான ஒரு கருவியாக பாடல்கள் இருந்துகிட்டே இருந்தது. அதனால அது ரொம்ப ஆழமான இதாக இருந்தது. இப்போ அதெல்லாம் பின்தள்ளப்பட்டு பாடல் அப்படிங்கிறதுக்கு ஒரு பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு டோக்கன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நின்றுருக்கு. படத்துக்குள்ள பாடல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அந்த பாடல் கேட்டு நல்லா அது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துடணும், அது நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துடணும். அந்த ஒரு நோக்கத்துக்குள்ள போயிட்டதுனால அப்ப கவிஞருக்கு மரியாதை போயிடுமே. போயிட்டு தான் இருக்கு. இது யாரையுமே குற்றம் சொல்லணும்னு தோணலைங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, வியாபாரம் விரிவடைய கலையினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய கலைஞர்கள் இன்னும் நிறைய வரணுங்கிறதா எனக்கு தோணுது. இன்னும் விடாப்படியே மகேந்திரன் மாதிரியான இயக்குநர்கள்லாம் படம் பண்ணியிருக்காங்க. அப்போ கமர்ஷியலில் அவ்வளோ படங்கள் வந்தது. அதனால் இப்படி தான் படம் பண்ணுவேன் அப்படி. மகேந்திரனோட படங்கள்லாம் இன்னமும் எத்தனை பாடல்கள் வேக வேகமாக இசை போயிட்டு இருந்த காலத்தில் அழகிய கண்ணியன் பாட்டு ஒரு போட்டு, அது ஜானி படத்தில் வந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரகுமன் சாரோட மியூசிக்லேயே கேட்டிங்கன்னா இவ்வளோ மெலோடிஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஆமாம், நிச்சயமாக. நம்ம இந்த 5 வண்ண பூவே அவ்வளோ ஸ்லோவான பாட்டு தான். ஆமாம் ஆமாம். அந்த நிதானம் இருந்தால்தான் நாம் மனிதன் என்பதை நாம் உணர்வே கொள்ள முடியும். வேகத்தில் போனால் இன்னும் மேல் மனசினுடைய ஆசைகளுக்காக நம்ம இசையோ கவிதையோ எழுதினோம்னா அது வெறும் சிற்றின்பம் தான். நம்ம தமிழ் அப்பவே சொல்லியிருக்காங்க. கலை நம்மளை பேரின்பத்தை நோக்கி தள்ளணும். அப்புறம் அது தள்ளிக்கிட்டே தான் இருக்கு. உங்களுடைய ஆரம்ப கேரியர் கிட்ட வருவோம். சரிங்க. தொட்டி ஜெயா அந்த படத்துல ஹாரி ஜெயராஜ் தான் மியூசிக்கு. 2 பேருங்க ஐயா. யுவன் சங்கர் ராஜா எங்கே வந்தார், எங்கே வெளில போனார்? யுவன் சங்கர் ராஜா தான் அவர் தான் முதல் கமிட் ஆனார். நீங்கள் அவருடைய தான் எழுதினேன். ஒரு பாடல் கம்போஸ் பண்ணியிருந்தார், எழுதி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவர் அந்த படத்தை விட்டு விலகினார். அதன் பிறகு தான் ஹாரிஸ் வந்தார். ஹாரிஸ் வந்து ஒரு 5 பாட்டு நம்ம போட்டார். ஆல்பத்தில் வந்து ஹாரிஸ் அவர்கள் போட்ட பாட்டு மட்டும்தான் இருக்கும். என் பாட்டு இருக்காது ஆல்பத்தில், படத்தில் மட்டும்தான் இருக்கும். நான் அந்த படத்துக்குள்ளேருந்து எல்லாம் கட் பண்ணி
சிடிஸ் போட்டு அப்படி வீடியோவோட தான் நான் கொடுத்தேன் முதல் வாய்ப்பு தேடும்போது. எனக்கு ஒரு சிரமம் இருந்தது அப்போது. நான் ஆடியோவில் கேட்டால் என்ன உங்கள் பாட்டே இல்லைன்றுவாங்க. இல்லை ஆடியோவில் இல்லைங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கணும் ஒரு இடங்கள்லாம். அப்புறம் இசை யுவன் சங்கர் ராஜான்னு போட்டிருப்பேன். முதல் பாட்டில் எழுதி முடிச்சு ஒரு 3-4 வருஷம் இதை சொல்லி எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். போய் சொல்கிறானவங்க கூட நினச்சிப்பாங்க, எழுதாமல் எழுதிட்டான்டாண்டா அப்படின்ட்டு. உங்களுக்கு கோவிந்த் வசந்தா வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தா இல்லையா? ஆமாம். அதுவும் குறிப்பாக காதலே வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து உங்களுக்கு பெரிய பிரேக்கு. மாற்றத்துக்கு கொடுத்தேன். அந்த வரிகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வரிகளை எங்கேருந்து பிடிச்சிங்கன்னு தெரியல எனக்கு. அதை மீண்டும் அதே தாங்க ஐயா, மேலேருந்து வரும், நான் எடுத்து கிரெடிட்ஸ் நான் வாங்கிப்பேன், பூ அங்கே வச்சிருவேன், அதே தான் மீண்டும். அது காலத்துக்கு அதுதான். காதலே தனி பெருந்துணையும் பேர் திடீர்னு. ஆமாங்க ஐயா, அது வள்ளலாரோட இன்ஃப்ளூயன்ஸ். வள்ளலாருடைய வரிகள் அது. ஆமாம். தனி பெரும் கருணை சொன்னார் அவரு. நீங்க தனி பெரும் துணையங்கிறீங்க. ஆமா, இறக்குறைய ரெண்டும் ஒன்று தாங்க ஐயா. ஆமா, உண்மை. அவர் கொடுத்தாருன்னு வச்சுக்க வேண்டியதுதான். அவரு இறைவர் தானே. ஆமா, நமக்கு நிறைய பொக்கிஷங்கள் அங்கங்க கிடக்கு, நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம். நீங்க கிளவரா எடுக்கிறீங்க. கரெக்ட். அது உள்ள இருந்து அப்படியே வருங்க ஐயா, வாசிட்டே இருக்கும். அதனால அது எல்லாமே அப்படியே மேலிருந்து வருங்க. அவரை பத்தி சொல்லுங்க. கோவிந்த் வசந்த் அடிப்படையில் நல்ல மனிதர். ஆமா. அவர் தமிழ் புரியுதா? இல்லை, ஓரளவுக்கு போய் புரியும். அவர் என்னன்னா ஒரு சரியா செய்வார் அப்படிங்கிறது ரொம்ப நம்புவார். இப்ப இவங்களுக்குலாம் தமிழ் புரியும், ரஹ்மானுக்கு. இவங்க அவருக்கு மலையாளம் தமிழ் தெரியாது. அவர் அந்த ஓசைக்குள்ள தான் இருப்பாரு. அந்த மெட்டுக்குள்ள அந்த ஓசை சரியா வந்துருச்சான்னு அவர் பார்ப்பாரு. மற்றபடி அருமையான மனிதன், அருமையான இசை ஆழமா தெரிஞ்ச ஒரு பையன். ஆமா, எல்லா வகையான இசையிலையுமே நம்ம தமிழுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப முனைப்பா வரியோட இயங்கக்கூடிய ஒரு பையன். ஓகே. ஜஸ்ட் லைக் தட் டியூன் போடுவாப்புல. ரொம்ப ஆழமா இசையை கற்றுக்கிட்டு ஒரு பையன் கூட சின்ன வயசுலேருந்து இசைக்குள்ளேயே இருக்காப்புல. ரொம்ப ஆழமா பெரிய வித்வான்களோட பாடல்கள்லாம் ரொம்ப அசால்ட்டா சொல்லுவாங்க. எனக்கு புரியாதாண்ணா. ஜிப்ரானுக்கு நிறைய பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமா, ஜிப்ரான் தான் என்னோட மெகா ஹிட் கொடுத்தவர் அவர் தான். நிறைய ஹிட் என்தாரா இன்னமும் தொடருது எங்களுக்கு. தொடருது. அவருடைய ஸ்டைல் எப்படி? அவர் அந்த ஃப்ரேசஸ்ல ரொம்ப ரொம்ப மெனக்கெடுவாருங்க ஐயா. ஃப்ரேசஸ் கேட்சியாகவும் இருக்கணும்னு ரொம்ப மெனக்கெடுவார். கோவிந்த் வசந்தா வந்து அந்த மனசுக்குள்ள ஒன்று தோணுன்னு அந்த உத்வேகத்தில் அப்படியே வந்துடுவார். அதன் பிறகு அவர் வந்து கட் பண்ணி ஒரு நல்ல இதாக பண்ணுவார். ஜிப்ரான் அண்ணா வந்து ஒவ்வொரு ஃப்ரேஸ்க்குமே அந்த மாதிரி மெனக்கெடுவார். ஒரு பாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃப்ரேசஸ் இருக்குன்னா 4 ஃப்ரேசஸ்க்குமே ரொம்ப மெனக்கெட்டு அப்புறம் ஜாயின் பண்ணுவார். மேக்ஸிமம் ஒரே ராகத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துப்பாரு. ஆமாம். இன்னொன்று அந்த சவுண்டு ஒரு யூனிவர்சலாக கேட்கணுங்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய முனைப்பாகவே இருப்பார். பெரும்பாலும் தானா தத்தகாரம் போடுறது ஒரு சில ஸ்டைலு. ரஹ்மான் சார் பெரும்பாலும் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கிற மாதிரி அவர் ஹிந்தி வார்த்தைகள் போட்டு கொடுப்பார். யாரு? ஜிப்ரான். அப்படியா? ஆமாம். என்தாரா பாட்டுகள்லாம் வந்து தில் தேரா தில் மேரா தடுகா ஏதோ இருந்தது. தத்தகாரத்துக்குள்ள இது போட்டுருவோம். அவருக்கு என்ன தோணுதோ யாரோ ஒரு சிங்கரை கூப்பிட்டு வச்சு அவங்க ஹிந்தி ஏதோ ஒரு வார்த்தை பாடினாங்க. அது ஏன் போடுறாருன்னா அந்த சவுண்ட்ல எனக்கு வேணும்னு சொல்றதுக்காக தான், வேற எதுக்காகவும் இல்லை. ஒரு ஹிந்தி பற்று உள்ளவர், அப்படி இல்லை தமிழ்ல வெறி பிடிச்ச ஒரு ஜிப்ரான். எனக்கு இந்த சவுண்ட்ல எனக்கு வரிகள் வேணும்னு சொல்றதுக்காக, அது சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பதிலாக அது எந்த மாதிரியான சவுண்ட் அவருக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரியான வார்த்தைகளை சிங்கரை வச்சு பாட வச்சு கொடுப்பாரு. நம்ம ஏறக்குறைய அந்த சவுண்டை நம்ம பிடிக்கணும். அப்போ அவர் இப்போ இந்திய போடுறதுனால, அதுவும் இந்திய மொழி குடும்பத்துக்குள்ளேயே அது சிக்கிட்டு கிடக்கிறதுனால நமக்கு ஓரளவுக்கு அந்த ஓசையை நம்ம பிடிச்சிட முடியும். வேற எங்கேயாவது ஆப்பிரிக்கன் சவுண்டை கொண்டு வந்து போட்டார்னா நமக்கு சிரமம் தான். அப்படிலாம் போட்டார்னா நமக்கு தமிழ் அப்படி சொல்லி கிடையாது. அவருக்கு ஹிந்துஸ்தானில பெரும் காதல் உண்டு. ஹிந்துஸ்தானி இசை மேல, சூஃபி இசை மேல ரொம்ப பெரும் காதலோடு இருப்பாரு. அவர் அந்த மாதிரி அவரோட ஸ்டைல் இருக்கும். தில் தேராங்கும் போது நமக்கு என் தாராங்கிறது சமஸ்கிருதமா இருந்தாலும் அது இந்தியாவில் புழங்கிட்டு யோசிக்க மாட்டேன். இவனோட அந்த ஒரு பாட்டுல தான் ஒர்க் பண்ணீங்க. இவன் அதுக்கப்புறம் 2-3 படங்கள் பண்ணாங்க. சிந்து பாத்னு ஒரு படம், அப்புறம் 4-5 படங்கள் பண்ணாங்க. இவன் எப்படி? இவனும் கிட்டத்தட்ட ரஹ்மான் மாதிரி நிறைய சைலண்ட் லிபர்ட்டி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆமா. அது என்னன்னா அந்த ஒரு பாடலுக்கு வந்து அந்த இறைவனுங்கிற சொல் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அவர் வேண்டாம். அவர் அந்த இஸ்லாத்தை தழுவின பிறகு இறைவனுக்கு இணை வைக்கிறது இல்லை இல்லையா? இறைவனுக்கு இணை வைப்புங்கிறது இஸ்லாத்துல இல்லை. சரி. இறைவன் ஒருவன் தான்ங்கிறது கோட்பாடு இல்லையா? ஆமா. அதனால நான் அந்த இறைவன்கிற சொல் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஒரு நியாயமான பாயிண்ட் தான். அதனால நானும் இணை வைக்கலாங்க. அது தேவதைன்னு மாத்திட்டேன். தேவதைன்னு மாத்தல, வேற ஏதோ ஒரு சொல்ல மாத்திருந்தேன். ஆமா. அப்படிதான். ரொம்ப ஒரு தலையிடவே மாட்டாருங்க. ரஹ்மான் சார் எப்படியோ அதே மாதிரிதான். அந்த வரிகள் மெட்டுக்குள்ள இருக்கா, நல்ல கேட்சியா இருக்கா, எளிமையா இருக்கா, இது மட்டும்தான் அவரும் பார்க்குறாரு. ரஹ்மான் சாரும் அதான் பார்க்குறாரு. மணி சார் குறிப்பாக அதான் பார்க்குறாரு. நான் அதை நல்லா நோட் பண்ணேன். மணி சாரோட கோட்பாடு சாங் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இருக்கு. 3S இருக்கு அவர்கிட்ட. அது நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். சிம்பிள், சிங்கபிள் அண்ட் சென்சிபிள். ஓ, சூப்பர். ஆமாம். அவர் இந்த மாதிரி என்கிட்ட வெர்பலாக சொல்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். மணி சாரோட சாங்கை பொறுத்த வரைக்கும் கோட்பாடு இருந்தான். 3S இருக்கணும். அது எல்லா பாட்டுக்குமே பொருந்தும். அவர் சொல்கிறபடி பார்த்தா கண்ணதாசனுடைய பாடல் அப்படி தான் இருக்குது. ஆமாம். சிங்கபிளாக இருக்குது, சென்சிபிளாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. அதுதானே கஷ்டம்.
ரொம்ப கஷ்டம். சொல்ல போனா நீங்க சிம்பிளா ஒரு பெரிய தத்துவத்தை சொல்றது பெரிய கஷ்டம். ஆமா போனார் போட்டும் போனா இந்த பூமியிலே வாழ்ந்தவர் யாராலும் ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா, சட்டி சுடதா கை விடுதான்ட்டாரு. நம்ம என்ன முடிஞ்சு சொல்ல போச்சு. முடியும்? அந்த ஆனா அது கேட்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கு. அந்த வரி எழுத முடியாது அவ்வளவு ஈஸியா. ஆமா, அந்த நிலைக்கு மனசு வரத்துக்கு கோடி கோடி ஞானம் வேண்டும். இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால 3 இயர்ஸ் இருந்ததுன்னா நமக்கு பெரிய இயர்ஸ் காத்திருக்கு. மணிசாட்டி நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாங்க்கு 3 இயர்ஸ் இருக்குன்னு சொல்லுவீங்களாமே, அது என்னென்ன இயர்ஸ்ன்னு சொன்னீங்களா? பரவாயில்ல சார், நான் உதவியாக இருக்கும் எனக்கு அப்படின்னு கேட்டேன். அவருக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லை. அவர் போகிற பக்கம் எதாவது சொல்லியிருக்காரு, யாரோ அதை நோட் பண்ணியிருக்காங்க. நான் 2 மட்டும் எடுத்துட்டேன், சொல்லிட்டேன் அவர்கிட்ட. சார் சிம்பிளாக இருக்கணும்னு தெரியுது சார், மற்ற 2 என்ன சார் தெரியல, ஒருவேளை சிங்கபுல் அண்ட் சென்சிபிளாக இருக்கலாம் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு கிராஸ் பண்ணிட்டாரு. அவரு பிளான் பண்ணிலாம் அதை சொல்லலை, இப்படி இருக்கலாம்னு அவர் சொல்லியிருக்காரு. அது என்ன மாதிரி வளர்ந்து வர பாடலாசிரியர்களுக்கு நிச்சயமா அது ஒரு நல்ல ஒரு கைடாக தான். பாடம் ஜிவிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம், ஒரு 3-4 படங்களை வணங்கான் முழு பாட்டுமே எழுதினேன். 4 பாட்டு முழு பாட்டு இன்னொருத்தர் எழுதியிருந்தார். வணங்கான், அப்புறம் அநீதின்னு ஒரு படம், வசந்தபாலனோட அநீதி. கிங்ஸ்டன் அவர் தயாரித்த படத்தையும் எழுதியிருந்தேன் ஒரு பாடல். அதுக்கு முன்னாடி அமரனில் எழுதியிருந்தேன். ஜிவி எப்படி ரொம்ப ஜாலியான பெருமை மாதிரி தான் இருக்காரு. அவர் பார்த்தா ரொம்ப ஜாலியான. அவர் எக்ஸ்பிரஷனில் பாடும்போது அந்த எக்ஸ்பிரஷன் வாங்குறதுல அவ்வளோ முனைப்பாக இருக்காரு. ஓஹோ. ஆமாம், அந்த குரலில் அந்த டியூனுடைய அந்த சொற்களினுடைய அந்த அபிநயம் குரலில் வரணுங்கிறதுல ரொம்ப மெனக்கிடுறாரு. அது உட்காந்து பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சது. மெட்டு போடுறதுல ரொம்ப இயல்பாக தான் போடுறாரு. ரொம்ப சும்மா அப்படியே ஒரு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போடுறாரு. எல்லாம் ராகமாகவே போடுறாரு. கொஞ்சம் நேரத்தில் அழகாக பாடி நமக்கும் அனுப்பிச்சிடுறாரு. ரஹ்மான் மாதிரி நிறைய நகாஸ் வேலைலாம் பண்ணுவாரா? அதெல்லாம் கிடையாது அவருக்கு. அது நான் பார்த்ததில்லை. இப்போ ரஹ்மான் சாரோட பாடல் கேட்கும்போது நமக்கு தெரியுது. ஏன்னா நமக்கு மெட்டாக வரும்போது சிம்பிளாக வருது, பாடலாக கேட்கும்போது இவ்வளோ உள்ளே இறங்கியிருக்கேங்கிறது நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஜிவியோட மியூசிக்கில் அதே மாதிரி தான். பெரும்பாலும் அவர் அந்த ரிதம் கூட இல்லாமல் இருக்கும், அவரோட ராவான வாய்ஸில் தான் டியூன் வரும். ஓஹோ, அவரே பாடிடுவார். ஆமாம், சும்மா ராவா தத்தகாரமா. ஆமாம், அவரும் எல்லா வரிகள்லாம் வந்த பிறகு தான் பிற இசைகள்லாம் சேர்த்து என்னென்ன வேலைகள்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. உங்கள் கேரியர் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பிரில்லியண்ட்டான கவிஞர். நீங்கள் அது நல்லாவே தெரியுது உங்களுடைய பாடலை பார்க்கும்போதே. ஆனால் வந்து நடுவில் சில பக்கங்களை காணுங்கிற மாதிரி நடுவில் உங்கள் வாழ்க்கை பாட்டு எழுதியிருந்தேன் அந்த படத்துக்கு. நடுவில் சில வருடங்களை காணுங்கிறப்பல நடுவில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இந்த தீய பழக்கத்தால். ஆமாங்க. ஆமாம், என்ன உங்கள் லைஃப்பை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. அது வருத்தமான விஷயம், நீங்களே ஒத்துட்ருக்கீங்க. ஆமாம், அதனால் நீங்கள் நல்ல படங்கள் வாய்ப்புகளை இழந்துட்டீங்களே. ஏன்னா உங்களுடைய அந்த இதை பார்த்தா, கிராஃபை பார்த்தா